அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். ஆக்சுவலி நேத்திக்கு சனி பெயர்ச்சி. எல்லாரும் என்ன பண்ணினேன்னு தெரியல. போய் உங்களுடைய நட்சத்திரத்துக்கெல்லாம் பிரீத்தி பண்ணிட்டு வந்தேளா இல்லையா அப்படின்னு தெரியல. மேபி உங்களுக்கு டைம் இருக்கலைன்னா கண்டிப்பாக இன்றைக்கி சனிக்கிழமையாக இருந்தது, நீங்கள் போய் பண்ணியிருப்பீள். இல்லை இந்த பதிவு உங்களுக்கு எப்போ கிடைக்கிறதோ அப்போ போய் நீங்கள் கண்டிப்பாக பிரீத்தி பண்ணுங்கோ. நல்ல விஷயங்கள். ஸோ பாதிப்புங்கிறது பெரிய அளவில் இருக்காது. மீன ராசிக்கு போனனால குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறனால சனி பகவான் அந்த அளவுக்கு ரொம்ப பாதிப்பை கொடுக்க மாட்டார். அதனால் மீன ராசிக்காரெல்லாம் ரொம்பலாம் பயப்பட வேண்டாம். சுவாமியை பிடிச்சவங்க அதான் ஆல்ரெடி இருக்கேளே, பாபாவை பிடிச்சின்னு இருக்கேளே, அப்புறம் எதுக்கு பயப்படணும்? அவர் பார்த்துப்பார். அவருடைய பார்வைப்பட்டா எத்தனை கோடி நன்மைன்னு யோசிச்சு பாருங்க. அதனால் தைரியமாக இருங்கோ. அதை பற்றி ஒன்றும் இல்லை. சனி பயிற்சிக்கு ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி முதல்ல பாபாவை கும்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவேன்னா, தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணிட்டு வருவோம். குடும்பத்தோடு போயிட்டு பண்ணுவோம். ஆனால் பாபாவை இது பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் அந்த அளவுக்கு பிரீத்தி பண்ணுறதுக்கெல்லாம் நான் போனது கிடையாது. நேத்திக்கான மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருந்தது என்னென்னா, நம்ம பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ எனக்கு அப்படி தோணுறதில்ல. பாபுக்குட்டி நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? இது ஒரு வார்த்தை தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை பாபுக்குட்டி அப்படின்னு கேட்டுட்டு நான் விட்டுட்டேன். இது நடந்தது ஒரு 4:30-5 மணிக்கு இருக்கும். மனசு தெரியும் எனக்கு, கோயிலுக்காவது போயிட்டு வரலாம் அப்படின்னு தோணித்து எனக்கு. பட் நான் இங்கே இருந்துகிட்டே சுவாமியை கும்பிட்டுட்டேன். நேராக திருநள்ளாரெல்லாம் கண்ணில் வந்துட்டு போச்சு எனக்கு. அப்போ நான் சொல்லிட்டேன், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், எனக்கும் நல்லது நடக்கணும் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதோட முடிஞ்சது. நம்ம மாத்தில் ஆஸ் யூஷுவல் பூஜை உண்டு, அது மாத்திரம்தான். ஆனால் என்ன மிராக்கள் நடந்தது தெரியுமா? திடீர்னு நாராயண மாமா யாகம் பண்ணுறார் இல்லையா, அவரோட கால் வந்தது ஒரு 7 மணி 7:30 மணியை போல். அப்போது எடுத்துகிட்டு சொல்லுங்கோ மாமா அப்படின்னு சொன்னேன். அப்போது என்கிட்ட சொன்னால் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டேன். நான் ஆற்றுல தான் இருக்கேன், என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் யாகம் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி சனீஸ்வர பகவானுக்காக. நான் உன் பேர்லேயும் ஆற்றுல உள்ளவா பேர்லேயும் நானே பிரீத்தி பண்ணிட்டேன் அப்படின்னார். என்னால் நம்பவே முடியல. என்ன காரணம்னா, நான் சுவாமிகிட்ட சொல்கிறேன் நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலைன்னு. அப்போது அவரை நான் டோட்டலாக சரண்டர் ஆகிட்டேன். அதுக்கான எந்த முயற்சியும் நான் எடுக்க போகிறதில்லன்னு அவருக்கு தெரிஞ்சிடுது. ஸோ எனக்காக ஒருத்தர் மூலமாக அவருக்கு எவ்வளோ பிஸி இருக்கும் மாமாக்கெல்லாம் இல்லையா, அவருக்கு என் ஞாபகம் வந்ததே எனக்கு பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். எத்தனை பேர் ஒரு நாளைக்கு எத்தனை வைதீகம் பண்ணிட்டு இருக்காவா, அங்கங்கே போயிட்டெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கும். ஆனால் மெனக்கட்டு எல்லாரோட பேருக்கும் பண்ணிட்டு ஞாபகம் இருந்திருக்கு பாருங்க, ஞாபகப்படுத்தியிருக்கார் சுவாமி. ஞாபகம் பண்ணி அதை கரெக்டாக பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு இதுக்குன்னே மெனக்கட்டு இங்கே வந்துட்டு என்னை கூப்பிட்டுட்டு எனக்கு நெத்தியில் இட்டு விட்டுட்டு இந்த பிரசாதத்தை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு விபூதியை கையில் கொடுத்துட்டு எல்லாருக்கும் எங்கள் ஆற்றுல அவர் குழந்தை எல்லாருக்கும் நான் ஒன்று தான் யோசித்தேன். தெய்வம் மனுஷ ரூபேணான்னு சொல்லுவாள். சுவாமி வருதுன்னா யாரோ மூலமாக தான் வருவர். எனக்கு நேத்திக்கு அவர் கடவுளாக தெரிஞ்சார். பொதுவாகவே எனக்கு மாமாவை பார்க்கும்போதெல்லாம் என்னோடய ஃபாதர்லி பர்சனாக தான் தெரியும். பொறுத்தளவுக்கு எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரி தான். ஏன்னா எங்கள் அப்பாவும் அவரும் பிறந்த தேதி ஒன்று, அதெல்லாம் லேட்டரான் தான் எனக்கு தெரிஞ்சுது. பட் ஒரு ஆத்மார்த்ததைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆத்மார்த்தமாக ஒரு விஷயத்தை பண்ணுறது அப்படிங்கிறத நான் மாமாட்ட பார்த்துருக்கேன். அதனால தான் சுவாமி அவரை வச்சே பண்ண வச்சார். அதுலேயும் ஒரு மிராக்கிள் நடந்தது. நான் சொன்ன மாதிரி ஹரிஹர புத்திர யாகத்துக்கு நான் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் வேற எங்கேயோ போகணும்னு சொல்லிட்டு வேறு ஊரில் இருந்தார் ஆக்சுவலாக. அதில் என்ன நடந்திருக்குன்னா, திடீர்னு அவருக்கு அடுத்த நாளைக்கும் வேறு ஏதோ புக் ஆகி தொடர்ந்து அவருக்கு வரிசையாக புக் ஆகிருக்கு. அப்போ அவர் சொல்லிட்டாராம், இதை கேன்சல் பண்ணிவிட்டு, அதாவது அந்த ஊரில் அவர் ஏதோ ஒரு குடும்பத்தோடு போயிருக்கார், சும்மா ஜாலிக்காக போனார்னு நினைக்கிறேன். அப்போது ட்ரிப்பு போயிருக்கா, அதை கேன்சல் பண்ணிவிட்டு பாதியில் ட்ரெயினை மிஸ் பண்ணியிருக்கார். மிஸ் பண்ணி அப்போவே கரண்ட் புக்கிங்கில் போய் 3 நிமிஷம்தான் இருந்துதான் சொல்லி டக்குன்னு புக் பண்ணி நேராக இங்கே வந்துட்டார். அப்போது யாரை வச்சு பண்ணணுங்கிறத தீர்மானம் பண்ணுறது யார்? நம்ம சாமி பாபுக்குட்டி. ஸோ அவரை வச்சு தான் பண்ணணும், அவர் மூலமாக தான் நடக்கணுங்கிறது வித்தி. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சுவாமி யாரை சொல்கிறாலோ நான் அவளை வச்சு பண்ணுவேன். அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்டயே, எல்லா விஷயத்துலையும் நான் ரொம்ப அட்டாச்சு ஆக மாட்டேன். சுவாமி என்ன சொன்னாலும் அதை நான் பண்ணுவேன், அவ்வளோதான் என்னை பொறுத்தளவுக்கு. மறந்துடாதுங்க, வர 12ஆம் தேதி 50வது நாள் உதி அபிஷேகம். அதனால் அன்னதானம் கொடுக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கு. நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயிலில் தான் கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அவள்கிட்ட கேட்டிருக்கோம், அவள் எனக்கு சொல்லுவாள். சொன்னோன்னே ஒரு 100-150 பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு எண்ணம். எவ்வளோ பேருக்குன்னெல்லாம் சுவாமி சொல்லிட்டார், 100 பேர் மினிமம், அதுக்கு மேலே எவ்வளோ கொடுத்தாலும் ஓகே. ஸோ வர்ற 12ஆம் தேதி அன்னைக்கு மூல நட்சத்திரம் வருது. அன்னைக்கு தான்
உதி அபிஷேகத்தினுடைய 50வது நாள் செலிப்ரேஷன். ஸோ அன்னைக்கும் அன்னதானம் குடுக்கணும். எல்லா டிவோட்டீஸ்க்காகவும் ப்ரேயர் பண்ணி தான் நம்ம இந்த அன்னதானம் குடுக்குறோம். உங்களுக்கும் இதில கலந்துக்கணும், அன்னதானத்துக்கு ஏதாவது நான் பண்றேம்மா அப்படின்னா, தாராளமா நீங்களும் கலந்துக்கலாம். இதெல்லாம் சத்விஷயங்கள் பாருங்கோ. ஒருத்தர் பண்ற காரியம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது அதனுடைய பலாபலனே வேற. ஸோ என்னால நான் எப்பவுமே நிறுத்த மாட்டேன். நான் பண்றத பண்ணிட்டே இருப்பேன் அது சுவாமிக்கு. நான் பண்ணுவேன். உங்களுக்கும் விருப்பம் இருந்தா நீங்களும் கலந்துக்கலாம். உங்களால் ஆனதும் தாராளமா நீங்க அனுப்பி விட்டுட்டு உங்களோட பெயர், நட்சத்திரமெல்லாம் சொல்லலாம். அந்த கோயிலுக்கு போறச்ச நான் கண்டிப்பா பிரேயர்ல வைப்பேன். அதே மாதிரி இங்கேயும் நம்மளுடைய பிரார்த்தனையில பிரேயர்ல நான் கண்டிப்பா வைப்பேன். சரியா? அது ஒண்ணு. அடுத்ததாக ரமா சாயி. ஆக்சுவலா நம்ம போன பதிவுல நம்ம சொல்லியிருந்தோம் அக்ஷரப்பா மாலை இல்லையா? அத பத்தி தானே சொல்லியிருந்தோம். அத படிச்சோனே ப்ளூ கலர்ல சேஞ்ச் ஆச்சுன்னு. இன்னைக்கு கூட போய் ட்ரை பண்ணி பார்த்தேன். என்ன பண்றது? மூளை அவ்வளோதான் இருக்கு எனக்கு. வரவே இல்ல. அப்போ அத பார்த்துட்டு ரமா சாய் இருக்கால்ல, ஒரு படி மேல போயிட்டா. ஏன்னா, அந்த அக்ஷரப்பா மாலை அவ படிச்சுன்னு இருக்கும்போது, அவளுக்கு வந்து ஒரு பெரிய மிராக்கிள் நடந்திருக்கு. அத வந்து இன்னைக்கு கார்த்தால பிரம்ம முகூர்த்தத்துல ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பி வச்சிருக்கா. வாட் அ ஃபேண்டாஸ்டிக் இல்ல. டைமிங் மேட்சிங் பாருங்க எப்படி இருக்குன்னு. எனக்கு பிரம்ம முகூர்த்தத்துல நடந்ததுனால, சாயும் பிரம்ம முகூர்த்தத்திலேயே ரெக்கார்ட் பண்ணி அத அனுப்பியிருக்கா. மிராக்குலஸ், சான்ஸ்லெஸ் இப்படியெல்லாம் கூட நடக்குமா? அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நெனச்சு கூட பார்க்க முடியாது இந்த மாரி மொமெண்ட்ஸ் எல்லாம். அவ சொல்றா, நீங்களே கேளுங்க. ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா. நான் அப்பப்போ ஜோதி சாய்கிட்ட கூப்பிட்டு பேசுவேன். இன்னைக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நடந்த அதிசயம் மகாபெரிவாளை பற்றியெல்லாம் சாய்ராம் போட்ட உடனே எனக்கு வந்து நான் அவள்கிட்ட பேசும்போது அவள் சுத்தமே சொல்லுவா, சாய் இது வந்து எனக்கு ஒரு வீடியோ போட்டு கொடுங்க, ஆடியோ போட்டு கொடுங்க, இந்த உங்களுக்கு நடந்த இந்த ஒரு பர்டிகுலர் சம்பவத்தைன்னா சொல்லுவா. இது ஒன்று நான் போட்டு கொடுக்கணும்னு 2-3 நாளாகவே 2-3 இல்லை கிட்டத்தட்ட 2-3 மாதமாக பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அது என்னமோ தெரியல. அதுக்கான டைம் இன்னைக்கு தான் வந்தது போல இருக்கு. ஏன்னா பெரியவாளோட இதை பார்த்த உடனே எனக்கு உடனே இந்த பிரம்ம முகூர்த்தத்திலேயே இதை ரெக்கார்ட் பண்ணணுங்கிற ஒரு உந்துதல் வந்தது எனக்கு. எல் வெங்கடேஸ்வரன் மாமா சொன்ன அக்ஷரப்பாமாலையில் நடந்த என்னோட பர்சனல் அனுபவம் இது. நான் எப்பவும் இதை நான் படிப்பேன் பெரியவாளுக்கு. ரெகுலராக படிப்பேன், டெய்லி படிப்பேன்னா இல்லை, ஆனால் அடிக்கடி படிப்பேன். அப்போ என்ன ஆச்சு, எங்களுக்கு வந்து இந்த கொரோனா டயத்தில் வந்து எங்களுக்கு இன்னொரு வீடு இருக்குது, அதை நாங்கள் அப்படியே பூட்டி போட்டு வச்சுருக்கோம். பக்கத்துலலாம் ஒரு கட்டடம் கட்டிட்டு இருந்தாங்க. அப்போ எந்த எய்த்தாப்பில் ஒரு பஜனை மடம் இருக்குது, சங்கர மடம் ஒன்று இருக்குது. அங்கேருந்து அவள் என்ன பண்ணுவான்னா இந்த சாவி வாங்கிப்பான் எங்கள் கிட்டக்க. அங்கே ஏதாவது இந்த ராதா கல்யாணம் நடக்கிறதுக்கு இல்லாட்டா சங்கர ஜெயந்தி கொண்டாடும் போது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா எங்கள் கிட்டக்க அந்த பூட்டி போட்ட வீட்டோட சாவி வாங்கிப்பான். அங்கே அவள் அதை யூஸ் பண்ணிப்பா, திருப்பி எங்களுக்கு சாவி கொண்டு கொடுத்துருவான். இதுதான் ஜென்ரலாக நடக்கிறது. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அவள் பை மிஸ்டேக் அந்த விண்டோவெல்லாம் திறந்து போட்டு போயிட்டா. அது பக்கத்தில் கட்டடம் வேறு கட்டின்னு இருக்கிறதுனால ரொம்ப குப்பை வந்திருக்கு. கொரோனா பீரியட்னால நாங்கள் யாரும் வெளியிலையும் போகலை, போய் எந்த க்ளீனிங்கும் பண்ணலை, ஒன்றுமே பண்ணலை. எதேச்சியாக நான் என்னோட நாட்டு பொண்ணு வந்தப்போ கல்யாணம் ஆகி அப்போ தான் வரா அவள். ஸோ அவளுக்கு அந்த வீட்டை காமிக்கணும்னு கூட்டிகிட்டு போனால் எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். பெரிய சைஸில் பெரியவா படம் ஒன்று இருந்ததுங்க. அதை தவிர ஒரு சின்ன சைஸில் ஒரு பெரியவாளும் ஆதிசங்கரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு படம் இருந்தது. எனக்கு அதை பார்த்து ஒரு பக்கம் சிலிர்ப்பு, ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் இவ்வளோ குப்பைக்குள்ளே இப்படி பெரியவா இருந்திருக்காளேன்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அந்த படத்தை நான் ஆற்றுக்கு எடுத்துன்னு வந்துட்டேன். இனிமேல் அந்த குப்பையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யார் படம் யார் வச்சான்னு தெரியாது. ஆனால் எனக்கு என்ன தோணித்துன்னா, பஜனை மடத்தில் ஏதோ ஃபங்க்ஷன் கொண்டு வந்து வச்சதை அவள் கொண்டு போக மறந்து போயிட்டா அப்படின்னு தான் நான் நினச்சின்னு அதை கொண்டு வந்துட்டேன் ஆற்றுக்கு. கொண்டு வந்து அதை க்ளீன் பண்ணி அதை வந்து அதுக்கு சந்தன குங்குமம் இட்டு பூவெல்லாம் போட்டு அதுக்கு பெரியவாளுக்கு என்ன நைவேத்தியம் எல்லாம் பண்ணிவிட்டு நான் அப்புறம் அவளுக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்படி போட்டுட்டு போயிட்டே குப்பையில் அப்படின்னு சொன்னப்போ அவள் சொல்கிறா, என்னம்மா கொரோனா பீரியடில் நாங்கள் உங்கள் கீயே வாங்கலையே, உங்ககிட்டேருந்து சாவி வாங்கவே இல்லையே, நாங்கள் கொரோனா போது நாங்கள் ராதா கல்யாணம் பண்ணவும் இல்லை. அதே மாதிரி சங்கர ஜெயந்தி ரொம்ப சின்ன லெவலில் வெளியில் யார்ட்டையும் சொல்லாமல் எங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. அதனால் யார்ட்டையும் சொல்லாமல் சும்மா நாங்கள் ரெகுலராக வந்து இந்த வழக்கே தருவோம், அந்த மாதிரி நாங்கள் அப்படியே முடிச்சிட்டோம் அதை. ஆனால் நாங்கள் யாரும் அங்கே வரவும் இல்லை, உங்கள்கிட்ட நாங்கள் கீயும் வாங்கிக்கலன்னு சொன்னோம். எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக போயிடுது. நான் ஏதோ அப்பப்போ இந்த சொன்ன இந்த அக்ஷரப்பாமாலைக்கு பெரியவா அவ்வளோ பெரிய ஒரு அப்படி ஒரு அனுகிரகம் பெரியவா பண்ணியிருக்கானா, அது ஒரு பெரிய விஷயம். ஐம் ஸோ சாரி. இதே மாதிரி சாயோட ஒரு அனுபவம் எனக்கு. எங்கள் ஆற்றுல ஒரு சக்கரம் ஒன்று இருந்தது. அது ஆக்சுவலி என்ன சக்கரம், ஏதோ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப மடியாக சரமாக தான் பூஜை பண்ணுவார். ஒரு சக்கரம் ஒன்று இருந்தது. அது நாங்கள் ஆக்சுவலாக பார்க்கல, அந்த மடியாக எப்போவுமே உள்ளே இருக்கும். அந்த சக்கரம் நடுவில் பின்னமாயிடுது. அதனால் எங்கள்
ஃபாதர்ல என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த சக்கரம் என்னோட அம்மா மாதிரி. அது வெளியில போகக்கூடாது. அது பின்னமாச்சா என்னங்கிறத பத்தியெல்லாம் ஒண்ணும் பேசக்கூடாது யாரும். அது அப்படியே தான் இருக்கும் பூஜைலன்ட்டாரு அவரு எங்க மாமனார். ஸோ அதனால எங்க ஆத்துக்காரு வந்து அத சண்டேயோ, ஏதோ என்னைக்கு அவர் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காரோ, அன்னைக்கு அத எடுத்து அது மேல இருக்கிற அது பின்னமான நடுவுல இருக்கிற பின்னத்து மேல எங்க முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்கா, அதுல நெறைய சந்தனத்த வச்சு அத க்ளோஸ் பண்ணி மேல ஒரு குங்குமத்த வச்சுட்டா. அதுக்கு மாத்திரம் எங்க ஆத்துக்காரு என்னைக்கு அவர் ஃப்ரீயா இருக்காரோ, அத எடுத்து தொடச்சு ஒரு பூ போடுவாரு அவ்வளோதான். வேற எந்த வழிபாடும் அதுக்கு பண்ணாம அப்படியே இருந்தது. எங்களுக்கும் அது என்ன சக்கரம்னு தெரியல. எங்க மாமியாரும் அத பார்த்ததில்ல. ஆனா எங்க மாமியார் என்ன நினைச்சுன்ட்டா, அது ஸ்ரீ சக்கரம்னு அது ஒரு இம்ப்ரஷன் எங்க மாமியாருக்கு அதுல வந்துடுத்து. ஸோ நான் ஸ்ரீ சக்கரத்த இப்படி நம்ம பின்னமா நானும் நெறைய பேர்ட்ட கேட்டேன். எல்லாரும் சொன்னா, "அப்படி ஸ்ரீ சக்கரம்லாம் நடுவுல பிந்து ஸ்தானத்துல பின்னமா வச்சுக்க கூடாது." அப்படின்னு எல்லாரும் சொன்னா. அது எனக்கு உள்ளூர ஒரு பயமாவே இருந்தது. அப்போ நமக்கு யார் இருக்கா? திருப்பி திருப்பி சாய்ராம் தான். சாய்ராமுக்கு நான் 1 வாரம் சச்சரித்தா படிச்சேன். எந்த பதிலும் பாபா குடுக்கல. 2வது வாரம் படிச்சேன். 3வது வாரம் படிச்சேன். கன்டினியூஸா 3 வீக்ஸ் சப்தாஹ பாராயணம் பண்ணினேன். எந்த ஒரு இதுவுமே பாபா கிட்டேருந்து வரல. நான் விட்டுட்டேன். சரி சாய்ராம், என்னோட முயற்சிய நான் எடுத்துட்டேன். இனிமே நீங்க எப்போ அதுக்கு பலன் குடுக்குறீங்களோ குடுங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அத பத்தி. அப்புறம் எங்க ஆத்துக்கு பக்கத்துல இங்க ஒரு பாபா கோவில் கட்டினான். அந்த கோவில் கட்டி 1 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஃபங்ஷன கொண்டாடினாங்க. நாங்க எல்லாருமே பணம் கட்டினோம் அதுக்கு. பணம் கட்டினவாளுக்கெல்லாம் அவ என்ன பண்ணினா, ஒரு சங்கு குடுத்து, பாபாக்கு அபிஷேகத்துக்கு பால் எல்லாம் குடுத்தா. அதுலயும் நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணினேன். வெளியில வரும்போது ஒரு பேக் ஒண்ணு பிரசாதமா குடுத்தா. அந்த பேக்க வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து அப்புறம் என்ன அதுல பிரசாதம் இருக்குன்னு திறந்து பார்த்தா, எனக்கு ஆச்சரியம். அதுல ஒரு ஸ்ரீ சக்கரம் இருந்தது. சின்ன சக்கரம். ஒரு ₹1 காயின் சைஸோட கொஞ்சம் பெருசா அந்த காயின். அதுல வந்து ஒரு பக்கம் பாபா அப்படி கைய வச்சுன்னு இருக்கிற மாரியும், இன்னொரு பக்கம் ஸ்ரீ சக்கரம். என்னோட ஆச்சரியத்துக்கு எனக்கு வந்து ஒரு அம் அளவே கிடையாது. அவர் அத பின்னம் பண்ணல. ஏன்னா, அது பின்னம் ஆயிடுத்து. அது பெரியவா சொல்லிட்டா வெளியில போடக்கூடாதுன்னு. ஸோ, அவரு எனக்கு அத காம்பன்சேட் பண்ற மாரி ஒரு ஸ்ரீசக்கரத்த குடுத்துட்டார். பாபாவோட யந்திரம் நான் அந்த பேக்ல பார்த்தோனே, ஸ்ரீசக்கரம் பேக்ல பார்த்தோனே, ரொம்ப சந்தோஷம்னா சந்தோஷம். அத வாய் திறந்து சொல்லவே முடியாத அளவுக்கு சந்தோஷம். ஆனா, என் மைண்டுக்குள்ள ஒரு சின்ன தாட், இது பாபா எனக்கு மாத்திரம் தான் குடுத்துருப்பாரோ? ஏன்னா, எல்லாம் வந்த அத்தன டிவோட்டீஸும் சங்காபிஷேகம் பண்ணிட்டு போகும்போது, அவ எல்லார் கையிலயும் அதே பேக் தான் குடுத்தா. ஸோ, எனக்கு வந்து இது எனக்கு பாபா எனக்கு மாத்திரம் தான் அனுகிரகம் பண்ணியிருப்பாரு. ஏன்னா, நான் இந்த ஸ்ரீசக்கரத்துக்காக தான் பாபாக்கு வேண்டினேன். இது ஒரு சின்ன ஒரு அல்பத்தனம் தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் அதில ஒரு சந்தோஷம் இருக்கும் போல இருக்கு. என்னன்னு தெரியல. எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் அப்படி வந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நான் பாபா கோயில் போகும்போது அவட்ட விசாரிச்சப்போ, அவ சொன்னா, "இல்ல, இது வந்து அவினாசி கோவில் அவினாசியில ஒரு பாபா கோவில் இருக்கு. அங்க இருக்கிற அந்த மேனேஜ்மென்ட் பீப்பிள் வந்து இத ஸ்பான்சர் பண்ணி இங்க வந்தவா எல்லாருக்கும் குடுத்தா" அப்படின்னு. இதில இன்னொரு கனெக்ட் இருக்கு. இது எனக்கு அப்புறம் தான் அது என்னன்னு புரிஞ்சுது. எங்க ஹஸ்பண்டோட முன்னோர்கள் எல்லாமே அவினாசியில இருந்தவங்க தான். அப்புறம் அவ வந்து வேலை நிமித்தமா திருப்பூர் வந்து திருப்பூர்லயே செட்டில் ஆயிட்டா. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த முன்னோர்கள் வழிபட்ட இந்த சக்கரம் தான் எங்களுக்கு பின்னமானது. அது அங்கேருந்தே உன்னோட முன்னோர்களாவே நான் உனக்கு அந்த ஸ்ரீசக்கரத்த சரி பண்ணி குடுக்குறேன்னு பாபா அத குடுத்துருக்கார். அப்படிங்கிற எனக்கு ஒரு ஃபீல் வந்தப்போ, அது இன்னும் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. எப்படி ஒண்ணொண்ணையும் பாபா கோக்குறாரு? எப்படி ஒண்ணொண்ணையும் அவரால இப்படி ஒரு அதிசயத்த நடத்த முடியறது? ஏன்னா, யாருமே நெனச்சு பார்க்க மாட்டான்னு தான் நான் நெனைக்கிறேன். ஒரு பாபா கோவில்ல இது இந்த ஹோமம் நடக்குது. அது நடக்குது. ஒரு ஸ்ரீசக்கர பாபா கோவில்லேருந்து வரணும் அப்படின்னா, அது எனக்கு இப்பவும் நெனச்சா, அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. நான் எப்பவுமே எப்படி நெனைப்பேன்னா, பாபா தான் எனக்கு எங்களோட குலதெய்வம் வந்து வைத்தீஸ்வரன் கோயில். ஸோ நான் எப்பவுமே பாபாவ வந்து வைத்தியநாத சுவாமியாவும், மாபெரிவாள அங்க இருக்கிற பாலாம்பா, காமாட்சி அந்த மாரி அதே மாரி வந்து எங்கேயாவது பெருமாள் கோயில் போனா, அங்க பாபா தான் அந்த பெருமாள். அங்க இருக்கிற மகாலட்சுமி தான் பெரியவா. அப்படின்னு எனக்கு என்னவோ என் மைண்ட் செட் என்னோட மைண்ட்ல அப்படி ஒரு இமேஜ் எனக்கு எப்பவுமே இருக்கும். அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ கூட ஒரு ஸ்ரீசக்கரம் தான் இருக்கும். ஏன்னா, சிவசக்திக்கு ஸ்வரூபிணியே நமஹான்னு வரும் லலிதா சஹஸ்ரநாமத்தில. ஸ்ரீசக்கரத்துக்கு கொடுத்த பாபா, அங்க காமாட்சியா உட்காந்துருக்கிற மகாபெரிவா. அதனால அத வந்து ஒரு இதுவா வச்சு எப்பவுமே அத நான் மாத்தவே மாட்டேன். அதுதான் என்னோட எப்பவுமே ப்ரொஃபைல் ஃபோட்டோவா இருக்கும். ஸோ இது வந்து இது 2 பேருமா எனக்கு நான் குருவா அவள கொண்டாடினதுக்கு 2 பேரும் எனக்கு வந்து தத்ரூபமா அவ எனக்கு குடுத்த ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது? ஒரு அனுகிரகம்னு நெனைக்கிறேன். இது இந்த பிரம்மமுகூர்த்த வேளையிலேயே நான் இத சாய்ராம்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எதேர்ச்சையா இன்னைக்கு எங்க ஆத்துல 2 நாய் இருக்கு. ஒரு நாய் கூட குலைக்கல. அது நான் இத ரெக்கார்டிங் குடுக்கணும்னு நெனைக்கும் போதெல்லாம் அந்த நாய் குலைக்கும். அது அப்படியே விட்டு போயிடும். இன்னைக்கு அது எதுவுமே நடக்காம இவ தான் குருமார்களா இவ நடத்தின்னு இருக்கா. ஓம் சாய். தேங்க் யூ. என்ன கேட்டேளா? சான்ஸே இல்லல. இப்படியெல்லாம் நடக்குமா? வீட்டுக்குள்ள யாருமே இல்லாத நடக்கும். சுவாமி நெனச்சா எல்லாருமே குரு தானே! நடக்கும். ஆனா, திடீர்னு போகும்போது ஒரு சர்ப்ரைஸா சுவாமியோட ஃபோட்டோ நம்மள ரிசீவ் பண்ணா,
எப்படி இருக்கும்ல? அப்படியே நம்மளுக்கெல்லாம் அப்படியே தூக்கி வாரி போட்டுடாது. ஐயோ! என் பாபுக்குட்டிங்கிற மாதிரி. எனக்கெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் நடந்ததுன்னா, நான் ஓடி போய் கட்டி பிடிச்சுன்னு பாபுக்குட்டி, பாபுக்குட்டி, பாபுக்குட்டின்னு சொல்லிட்டே இருப்பேன். அவ்வளோ இஷ்டம் எனக்கு. அந்த மாதிரியெல்லாம் நடக்குமா பாபுக்குட்டி? தெரியல. அவர் எல்லாருக்குமே ரொம்ப யுனிக்கா தான் குடுக்குறார். பார்த்துருக்கீங்களா? அ ஆக்சுவலி இத சொல்லும்போது, யுனிக்கான்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம அகிலா சாயின்னு சொல்லுவேன் அடிக்கடி. நீங்க கேட்டிருப்பேள்ல. அவ வந்து இன்னைக்கு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா. என்ன அப்படின்னா, "சாயி உங்களுக்கு மட்டும் எப்படி சாயி எல்லாம் மிராக்கிளா நடக்கிறது?" அப்படின்னு என்கிட்ட கேட்டா. ஆனா, அவாளுக்கு ஹரிஹர புத்திர ஹோமம் நடக்கிற அன்னைக்கு ஒரு பெரிய மிராக்கிள் நடந்திருக்கு. ஆனா, அவ அத ரியலைஸ் பண்ணாளான்னு எனக்கு தெரியல. நான் சொன்னேன், "உங்களுக்கு நடந்தத மறந்துட்டேளான்னு?" கேட்டேன். அப்பதான் ரியலைஸ் ஆனா, உடனே "சாயி நான் இப்பவே அந்த மிராக்கிள நான் சொல்லி அனுப்புறேன். நீங்க உடனே போடுங்க எல்லாருக்கும். எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க" அப்படின்னா. அதுவும் சான்ஸ்லெஸ் சாயி. சான்ஸ்லெஸ். ஆனா அத இந்த பதிவுல இல்ல, அடுத்த பதிவுல. இன்னொரு முக்கியமான விஷயம். வர்ற 12ஆம் தேதி கம்பல்சரி மறந்துடாதுங்கோ. மாதவரத்தை சுற்றி உள்ள மக்கள் இந்த பதிவை பார்க்குறேன்னா கம்பல்சரி அங்கே வந்துடுங்கோ. நம்மளெல்லாம் சேர்க்கக்கூடிய ஒரு மகாசக்தி பரம்பொருள் அங்கே உட்காண்டிருக்கார். அவர் மூலமாக தான் இதெல்லாம் நடக்க இருக்குது. நல்ல காரியங்கள் நடக்கும்போது நம்மளும் கூட இருந்து அதில் நம்மளும் பங்கெடுத்துட்டோமான நமக்கு வரக்கூடிய கெட்ட காரியங்கள் ஒதுங்கி நல்ல காரியங்கள் நம்மளுக்கு நடக்குங்கிறது சர்வ நிச்சயம். ஸோ வந்து பங்கெடுத்துங்க. அதே மாதிரி நானும் அன்னதானத்துக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னேன்னா ஒரு ரூபா என்னால் பண்ண முடியும் சாயி அப்படின்னு சொல்லி பண்ணலாம். தாராளமாக நீங்கள் பண்ணலாம். எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது தான் சத் விஷயங்கள் ரொம்ப நல்ல விதமாக நடக்கும். ஸோ அதனால் கீழே தெரியிற நம்பருக்கு அப்படி இருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணி உங்களால் முடிஞ்சது தாராளமாக நீங்கள் செய்யலாம். எப்படியும் நாங்கள் பண்ணிவிடுவோம். ஓகே, நாங்கள் எதுவாக இருந்தாலும் பண்ணிவிடுவோம். பள்ளி கத்துறது எது நடந்தாலும் நான் நிறுத்த மாட்டேன். நான் பண்ணிடுவேன். நீங்களும் பங்கெடுத்துட்டேன்னா ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக உங்களுக்கான பிரார்த்தனையை நம்ம உதி அபிஷேகத்தில் அதனுடைய 50வது நாள் தானே அது. அதனால் உதி அபிஷேகத்தில் கண்டிப்பாக உங்களுக்காகவும் பிரார்த்தனை வச்சு உதியை நாங்கள் உங்களுக்கும் அனுப்பி தருவோம். கவலையே படாதுங்கோ. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும் மீண்டும் சந்திப்போம். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.